அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா இருக்குது, அம்மா குழந்தைய பார்க்கணுங்கிறாங்க, நான் ஒரே ஒரு நாள் கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வந்து விடுறேன். அப்புறம் எதுக்குப்பா இப்போ தானே வந்துட்டு வந்தா, ஸ்கூல் வந்து லீவ் ஆகிடும், ஏன்னா நீ வார நாளில் கேட்குற, அதனால கஷ்டம்ப்பா அப்படின்னு. ஏன் நான் ஒரு நாள் கூட்டிகிட்டு போகல, உன் பொண்ணு என்ன பெரிய எம்பிஏவா படிக்கிறா, சாதாரண இது தானே, எல்கேஜி யூகேஜி தானே, அதனால் நீ என்ன இதெல்லாம் சொல்ல. சரிண்ணா கூட்டிகிட்டு போங்க, நாளைக்கு கட்டாயம் கூட்டிகிட்டு வந்துடுங்க நீங்கள், ஏன்னா குழந்தைக்கு ஸ்கூலில் போகலன்னா அங்கேருந்து நோட்டீஸ் வந்துடும் நமக்கு. சரிங்கண்ணா, நம்பிக்கையோடு அனுப்பி வைக்கிறேன் சார். அந்த ஆள் திரும்பியே வரதில்லை, குழந்தையும் வரதில்லை. ஸோ இவள் அடுத்த நாள் பார்க்குறா, ஃபோன் பண்ணாமல் எடுக்க மாட்டேங்கிறான். 10 கால் 15 கால் பண்ணிவிட்டு மெசேஜ் போடுவான், மெசேஜை படிச்சிருப்பான், நான் பதில் வராது. ஸோ ஒரு வாரம் மல்லு கட்டுறான் சார். என்னெல்லாம் பண்ணி பார்க்குறான், அவன் பேசுகிறதே கிடையாது. அப்புறம் தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணி, நீ பண்ணுறது தப்பு, நீ குழந்தைய அனுப்பு, ஸ்கூலில் இருந்து பாரு நோட்டீஸ் வந்திருக்குன்னா அந்த நோட்டீஸ் அவங்க அனுப்புகிறாங்க. 1 வீக் வரலன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைக்கு ஏன் குழந்தை வந்து காரணம் இல்லாமல் வரல, என்ன பிரச்சனை, உடல்நல குறைவா, இப்போ எல்லா ஸ்கூல்லையுமே அந்த மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் வந்து அதை அனுப்புகிறான். அதை அனுப்புனது கூட குழந்தை வரமாட்டா, குழந்தை நீ வளர்க்குறது சரியில்லை, நீ ஆஃபீஸ்னு சுற்றுற, உங்கள் சித்திக்கு ஒன்றும் தெரியலை, அதனால் குழந்தை இழைச்சி போயிட்டா, நான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன், டாக்டர் வந்து அண்டர் வெயிட்டில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் நான் அவளை தேத்தி கொண்டு வந்து விடுறேன், நீ தேற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நான் பார்த்துப்பேன் என் குழந்தைய, அதனடி உன் குழந்தை எனக்கு தானடி பிறந்தது அப்படின்னு. பாரு, இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டே தான் நீ ஒவ்வொரு தடவையும் பேசுகிற, இது தப்பு, நீ குழந்தைய கொண்டு வந்து விடு. இல்லை நான் இப்போ விட மாட்டேன், நான் குழந்தைய தேத்தி தான் கொண்டு வந்து விடுவேன். அப்புறம் 2 நாள் போகுது, கேட்டால் குழந்தைய காட்டு, நான் வந்து பார்க்கணும், நீ வீடியோ கால் போடு, என் குழந்தைய காட்டு. இந்த குழந்தை கீழே விளையாடிட்டுருக்கிறா, அவங்க வந்து ஃப்ளாட்ஸில் குடியிருக்கிறாங்க, கீழே விளையாடிட்டுருக்கா, நான் கூப்பிட்டுட்டு வரேன். அப்புறம் ஃபோன் போட்டால் எடுக்கவே மாட்டேங்கிறான். அடுத்த நாள் அழுகிறா, கதறா, எத்தனையோ சொன்னதுக்கப்புறம் குழந்தைய காட்டினா எங்கே போயிருக்க அப்படின்னா, அவள் டென்டிஸ்ட்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கேன், அவள் பல்லெல்லாம் சொத்த விழுந்திருக்கு, அதனால் கூட்டிகிட்டு போகிறேன், நீ குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு சரியில்லை, அது நீ ஒரு சரியான அம்மா இல்லை, யூ ஆர் நாட் அ குட் ஒய்ஃப் டு மீ, யூ ஆர் நாட் அ குட் மதர் டு த சைல்ட், ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு சென்ட் ஹர் பேக் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவளுக்கு ரொம்ப மனசு வருத்தம் ஆகிடுது. ஸோ என்ன பண்ணுறா, இப்போ நீ கொடுக்க போறிய, இல்லை நேரம் நான் அங்கே வரவா, நான் பார்த்தாகணும், நீ எங்கே வேணால் வந்து பார்த்துக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் குழந்தைய அனுப்ப மாட்டேன், அது என் குழந்தை. கண்டவன் வந்து விளையாடுறான் இப்போது, எது பர்த்டே பார்ட்டியை நினைவில் வச்சு, நாளைக்கு கண்டவன் கை வச்சுட்டா என் குழந்தைய மேலே, அதனால் ஐ ஓன்ட் அலவ் இட் அப்படின்னு சொல்கிறான்.